வணக்கம். இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமைன்னு நேத்திக்கு ராத்திரியே மாக்கோலம்லாம் போட்டுட்டேன். வாசலில் போட்டுட்டு அப்படியே சுவாமிக்கிட்டேயும் மாக்கோலம் போட்டு சுவாமிக்கு பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்போதுமே வெள்ளிக்கிழமையில் எங்கள் ஆற்றுல கொழக்கட்டை போடுற வழக்கம் உண்டு. அதனால் 2 டம்ளர் ரைஸ் காத்தால எழுந்த உடனே குளிச்சுட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ இந்த மீன் டைம் பூரணம் பண்ணிக்கலான்ட்டு 2 டம்ளரில் தேங்காயை ஒரு முட்டை நெய் விட்டு அதில் போட்டுட்டு அதுக்கு ஒரு பங்கு 1 டம்ளரில் வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் கல் கொஞ்சம் இருக்குன்றதுனால அதை ஜஸ்ட்டு கரையை விட்டு கொதி வந்த உடனே அந்த வெள்ளை தண்ணியை எடுத்து இதை தேங்காயில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் பெரட்டினோன்னா போகிறோம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் இது. ஸோ அதில் ஒரு முட்டை நெய் விட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு ஆற வச்சிடணும். இப்போ இந்த அரிசியை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் ஜலம் எடுத்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 1/4 டம்ளர் கடாயில் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்மூணை அரைக்கும்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இப்போது இதில் கொஞ்சோண்டு பால் நல்லெண்ணெய் விட்டு கடாயில் அது கொதி வந்த உடனே இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டு நல்லா கிளறணும். ஜஸ்ட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அது இறுக ஆரம்பிக்கும். மொத்தமாக எல்லாமே உருண்டுண்டு வந்துடும். நல்லா எல்லாம் சேர்ந்து வந்த உடனே கொஞ்சம் நல்லெண்ணெயை மேலாக விட்டு உடனே அந்த பாத்திரத்துலேருந்து நம்ம அது கடாயிலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். இல்லைன்னா அதுக்கு அடியில் பொறுக்கு தட்டின மாதிரி ஆகிடும். ஒரு பாத்திரத்தில் எடுத்து பார்த்தேன்னா நல்லா வந்திருக்கும் பதம். ஸோ இப்போது அதை மூடி போட்டு வச்சுட்டோம். இப்போது நம்ம ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து இந்த கொஞ்சம் ஆறினோடனே கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லெண்ணெயை விட்டு கொஞ்சம் பிசைஞ்சுட்டு ஐதர் இட்லி குக்கர்லேயோ இட்லி தட்டுலையோ இல்லைன்னா கொழக்கட்டை பிளேட் இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெயை தடவிண்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சின்ன சின்னதாக இதை உருட்டி எடுத்துட்டு சொப்பு பண்ணணும். சொப்பு பண்ணிவிட்டு ஒன்றுலையும் அந்த பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம இந்த பிளேட்ஸில் வச்சு இப்போது இது ஆவியில் ஸ்டீம் பண்ண போகிறோம். ஆக்சுவலி ஒரு 10 to 12 மினிட்ஸ் இதை நம்ம குக் பண்ணோம். ஸோ நான் இப்போ 10-12 ராவு காலன்றதுனால அதுக்கு முன்னாடி பண்ணணுன்றதுனால ஒரு 21 கொழக்கட்டை தான் முதல்ல பண்ணிட்டேன். உடனே இன்னொன்று அது விரியாமல் இருக்கிறதுக்கு உடனே நம்ம வச்சு விட்றது நல்லது. ஸோ இப்போ 10 மினிட்ஸ் இது ஸ்டீம் ஆகிறதுக்குள்ளே சுவாமிக்கிட்ட வெத்தலை பாக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நம்ம ஃப்ளோர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு 5 பேருக்கு கொடுக்கணுன்ட்டு வெத்தலை பாக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த குங்குமச்சிமிழ் பெங்களூர் போனப்போ வாங்கினேன். ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதில் தாழம்பூ குங்குமம் போட்டு வச்சுருக்கேன் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. கற்பூரம் முதற்கொண்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போது கொழக்கட்டை வெந்த உடனே நெய்வேத்தியம் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ இந்த கொழக்கட்டையை உடனே எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றாதீங்க. 12 மினிட்ஸ் கழித்து நம்ம வெளியில் அதை எடுத்து வச்சுட்டு நம்ம அதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம் பண்ணணும். ஆச்சு, நெய்வேத்தியமாக ஆகிடுத்து. எல்லோருக்கும் இனிய தை வெள்ளி வாழ்த்துக்கள்.